வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷன் தாங்க வந்திருக்கோம். ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷன்னாலே நீங்கள் வில்லா தான் மனசில் வச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வில்லா எடுத்துட்டு வரல. கரெக்டாக ஒரு 11 பிளாட் அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு லே அவுட் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த லே அவுட்டை சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்தோடனே வீடு கட்டலாம், அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியாக தான் இது உங்களுக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில் ஒரு சின்ன சைஸ்ல லேண்ட் இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த சைட் வந்து சூட்டபிளா இருக்கும். இன்னைக்கு இந்த லேஅவுட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். நம்ம விஷ்ணு ஃபவுண்டேஷன் இதே ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷன்ல நிறைய வில்லாஸ் அண்ட் அபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க. இவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆசைப்படுற மாதிரி லேஅவுட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படி நீங்க வில்லாக்கு அபார்ட்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த லேஅவுட்க்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் விஷ்ணு ஃபவுண்டேஷனோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ஒரு ரூபா ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதை நம்ம சேனலில் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த லேஅவுட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனோட ஹைலைட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாஷான ஏரியா. இந்த லொக்கேஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பங்களா டைப் ஹவுஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வில்லாஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பர்சன் வந்துட்டாங்க. ஸோ ஒரு எம்டி ஸ்பேஸ் இல்லாமல் இப்போ என்னோட பேக் சைட் பார்த்தாலே தெரியும், ஒரு பெரிய கம்பெனி வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த சுற்று வட்டாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பில்டிங்காக தாங்க எழும்பி இருக்கும். அதுக்கு நடுவில் தான் ஒரு லே அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போலாம் ஒரு சின்ன சைஸில் பிளாட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் விஷ்ணு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸில், அதுவும் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 28 ஃபீட் ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு பிளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் மப்பேடு லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம எது வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரம் டு வேளச்சேரி போகிற ரோட்டில் கேம்ப் ரோட்டில் ரைட் கட் பண்ணுவீங்க. அப்படியே உள்ளே வரும்போது உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், அதை தாண்டி வந்தீங்கன்னா மப்பேடு ஜங்ஷன்ன்றது உங்களுக்கு பெருங்குளத்தூர் டு நம்மளுக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் கனெக்டிவிட்டி தான் மப்பேடு ஜங்ஷன். ஸோ அதுலேருந்து கரெக்டாக ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான், அந்த மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 150 மீட்டர்ஸில் தான் இந்த லேஅவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வர வழியில் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தாங்க அமைஞ்சிருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றோன்னா நியர்பையில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கான்னு எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு நியர்பையில் ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு, ஃபிஜி ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து தாம்பரமில் எம்சிசி காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் கேம்ப் ரோடு வரும்போது பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதேமாரி நம்ம பெருங்குளத்தூர் ஈஸ்டர்ன் பைபாஸில் எடுத்துக்கிட்டோன்னா ஜிகேஎம் காலேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே கிடையாதுங்க. உங்களுக்கு பெருங்குளத்தூர் டு ஜிஎஸ்டியிலேருந்து மப்பேடு வரைக்கும் உங்களுக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. அங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுமாதிரி தாம்பரம் கனெக்டிவிட்டி, ஸோ வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் கனெக்டிவிட்டிலையும் இந்த லேஅவுட்க்கு நீங்கள் ஈஸி ஆக்சசபிளாக வந்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா விஷ்ணு அனுகிரகா நகர். ஸோ இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்ல இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டோட்டலாகவே உங்களுக்கு 11 பிளாட்ஸ் தாங்க. இப்போ ஒரு 5 பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லேண்டை ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரெசிடென்ஷியலுக்கு நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜ் எல்லாமே 33 ஃப்ரண்டேஜ், 28 ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 809 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 924 ஸ்கொயர் ஃபீட்டில் தாங்க பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சின்ன சைஸில் பிளாட் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5800 கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 80% வரைக்கும் இவங்களே உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். அதேமாரி தாம்பரம் லொக்கேஷனில் ஒரு சின்ன சைஸில் மினிமம் பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபுளாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.